காங்கிரஸும் பாஜகன்னு ரெண்டு கூட்டணி இருக்கீங்கல்ல, ரெண்டு கூட்டணியில இருக்க கட்சிங்க ஒன்றியத்திலையும் ஆட்சியில இருந்தவங்க தானே. இந்த புதுச்சேரி மக்களோட மாநில அந்தஸ்து கோரிக்கை எத்தனை வருஷமா இருக்குது? எல்லாத்துக்கும் மேல இப்ப பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த அரசியல் சூழ்நிலையில என்ஆர் காங்கிரஸ் அவங்க தான் அங்க ஒரு பிரதான கட்சிகளாக இருப்பாங்க. கூட்டணி இருக்குன்னு ஒரு பக்கம் தினம் ஒரு நியூஸ் வந்துச்சு. இதுல நம்மளை வச்சு அவங்களா ஒரு அரசியல் நடத்தினாங்க. விஜய் ஒருவருக்கு மட்டும்தான் தானா சேர்ந்த கூட்டம். அது முதல்ல புரிஞ்சுக்கணும். அங்க வந்து குவார்ட்டரும் 500 ரூபா பணமும் பிரியாணியும் கொடுத்து காலையிலேருந்து கூப்பிட்டு அங்க வந்து நிறுத்தப்படுகிற கூட்டம். அவங்க வந்து ஸ்டாலின் வந்தாலும் மோடி வந்தாலும் அலறி அடிச்சுட்டுலாம் வரமாட்டாங்க. ஓ இவர் தான் மோடியா, ஓகே 500 ரூபா வந்துருச்சுப்பா, அப்படிதான் பார்ப்பாங்க. ஆனா விஜய்க்கு மட்டும்தான் மக்கள் வந்து திரண்டு தன்னெழுச்சியாக வர்ற ஒரு கூட்டம். அப்படி இருக்கும்போது விஜய் தான் அதை வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணும். ஸ்டாலினா இருக்கட்டும், எடப்பாடியா இருக்கட்டும், ஒரு திறந்த வேனில் வந்து அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய் போகும்போது அந்த வேனே வந்து உங்களால் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற முடியாது. அன்னைக்கு என்ன நடந்துச்சு பாருங்க. விஜய் வந்து ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துடக்கூடாது. விஜய் பின்னால் மக்கள் வந்து இந்த மாதிரி எழுச்சியோடு திரண்டக்கூடாது. இது ரெண்டு தான். விஜய் வளர்றாரு அப்படின்னா என்ன காரணம்னா இந்த மக்களுடைய இந்த கூட்டம் தான். அந்த மக்களை வந்து நீங்கள் பயமுறுத்திட்டீங்க அப்படின்னா இந்த கூட்டம் காலப்போக்கில் குறைஞ்சிடும். இப்போ கரூர் மாதிரி இன்னும் 2 இடத்துல நடந்துச்சுன்னா என்ன ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல, அதில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப கணிசமாக இருக்காங்க. மற்ற கட்சிகளுக்கு கிடைக்கிற பெண்களின் வாக்கை விட பல மடங்கு வாக்குகள் விஜய்க்கு வந்து பெண்களிடமிருந்து கிடைக்க போகுது. இன்னைக்கு விஜய் செல்லும் இடமெல்லாம் திரண்டு நிற்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா இந்த பெண்கள் அதிகம் இருக்கிறது நம்ம பார்க்கணும். ஒரு அரசியல் கட்சியை வைத்து வியாபாரம் பண்ணுகிற சீமான் வந்து அதிக அளவுல பெண்களுக்கு சரிசமமா கொடுக்கிறாரு. அதை ஒரு பெருமையாகவும் அவர் பேசுகிறார். வெளியில அது வந்து பெண்கள் மத்தியில வரவேற்பு பெற்ற ஒரு விஷயம். ஆமா, அந்த கட்சி எந்த காலத்திலும் ஜெயிக்காது. அந்த கட்சியே அப்படி ஒரு விஷயத்தை செய்யும் போது நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு அருகில் வந்துகிட்டு இருக்கிற நீங்க வந்து எந்த அளவுக்கு பண்ணணும். ஒருவேளை அந்த படம் வெளியில வந்து உங்களுக்கும் எனக்குமான பாண்டிங்கை வந்து இன்னும் அதிகப்படுத்திருச்சுன்னா, அதனால வந்து உங்களோட சேர்ந்து எனக்கும் நான் நீதி கேட்க வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்தை மென்ஷன் பண்றாரு. ஜனநாயகன் படத்தை விஜய் வந்து பெரிதும் நம்பி இருந்தார். இந்த படம் இந்த தேர்தல் நேரத்தில் தனக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்குன்னு அவர் நம்பினார். அரசியல் காட்சிகள் இருக்குல்ல, அது வந்து திமுக வந்து ஒரு பெரிய அளவுல கொஸ்டின் பண்ற காட்சிகள் இருக்கு. குளத்தூர் நீங்க பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். குளத்தூர் சம்பவமே வந்து மீண்டும் ஒரு கரூர் போல ஆயிடக்கூடாது அப்படின்னு எல்லாருக்குள்ளேயும் ஒரு பயத்தை கிரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு பின்னாடி என்ன நடந்திருக்கு? ஏன்னா வந்து காலி பஸ்லாம் உள்ள போணுச்சு அப்படின்ற மாதிரியான ஸ்டேட்மெண்ட் வெளில வந்ததை பார்க்க முடிஞ்சுச்சு. ஏன் மறுபடியும் இப்படியான ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு? விஜய் வந்து ஒரு பெரிய சக்தியாக வளர்ந்துடக்கூடாது. விஜய் பின்னால் மக்கள் வந்து இந்த மாதிரி எழுச்சியோடு திரண்டக்கூடாது. இது ரெண்டு தான் ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட். அப்போ விஜய் வளர்றாரு அப்படின்னா என்ன காரணம்னா இந்த மக்களுடைய இந்த கூட்டம் தான். அந்த மக்களை வந்து நீங்கள் பயமுறுத்திட்டீங்க அப்படின்னா இந்த கூட்டம் காலப்போக்கில் குறைஞ்சிடும். இப்போ கரூர் மாதிரி இன்னும் 2 இடத்துல நடந்துச்சுன்னா என்ன ஆகும் ஒரு கற்பனைக்கு சொல்கிறேன். அப்போ விஜய் வர்றாருனாலே மக்கள்லாம் தெரிச்சு ஓடுகிற ஒரு சூழல் கூட உருவாகிவிட வாய்ப்பு இருக்குது. அப்படி உருவாகணும்னு நினைக்கிறாங்களா என்னான்னு தெரியாது. அதனால் நீங்கள் விஜய் வர்றாரு அவரை பார்க்க போகணும்னு நினைக்கிற மக்களுக்கு நம்ம சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களுடைய ஒரு கண் விஜய் வர்ற திசை நோக்கி இருந்தாலும் இன்னொரு கண் உங்களை சுற்றி இருக்கணும். என்ன ஒரு கண்காணிப்பு கேமரா மாதிரி நீங்கள் அந்த இடத்த நீங்கள் வந்து வாட்ச் பண்ணணும். என்னன்னா இந்த கூட்டத்தை குலைப்பதற்கு என்ன வேணாலும் செய்வதற்குன்னு சில பேர் தயாராக இருக்காங்க. அதுக்கு வந்து நீங்கள் பலியாகிடக்கூடாது. கண்டிப்பாக. ஏன்னா கண் கூட பார்த்தாச்சு 41 உயிர்கள்ன்றது வந்து ரொம்ப சாதாரண கடந்து போகக்கூடிய ஒரு விஷயம் இல்லை. அப்படின்றப்போ மீண்டும் ஒரு கரூர் சம்பவம் போலனா அது வந்து தாங்காது. ஏன்னா வந்து இன்னும் 20 நாட்கள் தான் இருக்குது. இன்னும் விஜய் பல்வேறு இடங்களுக்கு பிரச்சாரம் போகணும். ஏன்னா வந்து நம்ம குளத்தூருக்கு அப்புறமே பார்த்தீங்கன்னா அவர் பிளான் பண்ணியிருந்த வில்லிவாக்கம் தொகுதிக்கு போகலை. ஸோ அந்த பிளானே வந்து கேன்சல் ஆகிடுச்சு. ஸோ அடுத்து அண்ணா நகர் போகிறேன்னாரு, அந்த பிளானும் கேன்சல் ஆகிடுச்சு. திரும்ப எப்போ சென்னையில் மறுபடியும் பிரச்சாரம் ஸ்டார்ட் பண்ண போகிறான்னு தெரில. இந்த மாதிரியான சூழ்நிலையில் தாவேக்க எப்படி கையாள போகுது சார்? ஏன்னா தொடர்ந்து அவர் போனால் எல்லா இடத்துலையும் கூட்டம் வராமல்லாம் இருக்காது. அப்போது மக்களுடைய பாதுகாப்பு, அவருடைய அடுத்த பிரச்சாரம், இது எல்லாத்தையும் எப்படி பிளான் பண்ணால் சரியாக இருக்கும்?
இல்லை, அதாவது இப்போ விஜய் பிரச்சாரம் பண்ணுற அந்த அந்த பேட்டர்னே வந்து கொஞ்சம் ஒரு குளறுபடியான பேட்டர்ன் எனக்கு தோணுது. எல்லா உதாரணத்துக்கு தலைவர்களும் அப்படிதானே போவாங்க. இல்லை, மற்ற தலைவர்களுக்கும் விஜய்க்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்குது. அதை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நிறைய பேர் அப்படி தான் எழுதுறாங்க. எடப்பாடி கூட்டம் இல்லையா, ஸ்டாலினுக்கு கூட்டம் இல்லையா, அவங்க கண்ட்ரோலாக நடத்தலையான்லாம் கேட்குறாங்க. எடப்பாடியாக இருக்கட்டும், ஸ்டாலினாக இருக்கட்டும், மோடியாக இருக்கட்டும், எல்லாருக்குமே கூட்டம் பணம் கொடுத்து திரட்டப்படுகிற கூட்டம். அப்புறம் விஜய் இளைஞர்கள் யாரும் ஒருவருக்கு ஆர்வமா போறது இல்ல. மட்டும்தான் ம். தானா சேர்ந்த கூட்டம். அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். அங்கே வந்து குவார்ட்டரும் 500 ரூபா பணமும் பிரியாணியும் கொடுத்து காலையிலேருந்து கூப்பிட்டு அங்கே வந்து நிறுத்தப்படுகிற கூட்டம். அவங்க வந்து ஸ்டாலின் வந்தாலும் மோடி வந்தாலும் அலறி அடிச்சிட்டுலாம் வரமாட்டாங்க, முண்டி அடிச்சிட்டுலாம் அவரை பார்க்கறதுக்கு வரமாட்டாங்க. ஓ, இவர் தான் மோடியா, ஓகே ஓகே 500 ரூபா வந்துருச்சுப்பா, அப்படி தான் பார்ப்பாங்க. Okay. ஆனால் விஜய்க்கு மட்டும்தான் மக்கள் வந்து திரண்டு தன்னெழுச்சியாக வர்ற ஒரு கூட்டம். அப்படி இருக்கும்போது விஜய் தான் அதை வந்து ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணணும். இப்போ உதாரணத்துக்கு பாருங்க, ஸ்டாலினாக இருக்கட்டும், எடப்பாடியாக இருக்கட்டும், ம். ஒரு திறந்த வேனில் வந்து அவங்க பாட்டுக்கு போயிட்டே இருக்கலாம், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் விஜய் போகும்போது அந்த வேனே வந்து உங்களால் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற முடியாது. அன்றைக்கி என்ன நடந்துச்சு பாருங்க, வில்லிவாக்கத்தில் பேசுகிறாரு, என்ன சாரி இதில் பெரம்பூரில் பேசுகிறாரு, வில்லிவாக்கத்துக்கு அவரால் போக முடியலையே. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு கூட்டம் நிற்குது. அப்போ நீங்கள் என்னென்னா நார்மலாக ஒரு காரில் கிளம்பி எது நீங்கள் வந்து ஒரு பிரச்சாரம் செய்வதற்கான பாயிண்ட்டோ Okay. அந்த இடத்துக்கு போங்க. அங்கே ஒரு பிரச்சாரம் வேணாம், ஒரு தற்காலிக மேடையோ அமைச்சு அங்கே பேசுங்க. அங்கேருந்து காரில் கிளம்பி நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போங்க. Okay. அதுதான் சரியாக இருக்குது. நீங்கள் ஒரு பிரச்சார வேன்லேயே போகணும்னு நினைக்கும் போது இந்த கூட்டம் வந்து அந்த வேனை வந்து முன்னேற விடாமல் செய்யுது. Okay. அதனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய திட்டமே கொலாப்ஸ் ஆகிடுது. இந்த பேட்டர்னில் நீங்கள் பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு Okay. 234 தொகுதிகளில் 24 தொகுதி கூட போக முடியாது. ம். அதுக்குள்ளே பிரச்சாரமே இங்கே ஓஞ்சிடும். Okay. அது வந்து Election தாவேகாவுக்கு வந்து ஒரு பெரிய பின்னடைவாக மாறிடும். ம். ஸோ அப்போ தாவேகா நிர்வாகிகள் இது குறித்தெல்லாம் யோசிக்கணும். ஹைப்பை கிரியேட் பண்ணுறாங்களான்றது ஒரு பார்வையாக இருக்குது. என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து பெரம்பூருக்கு அனுமதி கேட்டாங்க, அனுமதி மறுக்கப்பட்டுச்சு அப்படின்னாங்க. அதுக்கு மறுநாளே அனுமதி கிடச்சிருச்சு. அதே போல் தான் பாண்டிச்சேரிக்குமே வந்து முதல் நாள் அனுமதி கேட்குறாங்க, மறுக்கப்படுது, மறுநாள் வந்து அனுமதி கிடைக்குது. ஸோ இதுவே வந்து தாவேகா வந்து பெரிய ஹைப்பை கிரியேட் பண்ணுதா அப்படின்ற ஒரு பெரிய கேள்வி இருக்குதுல்ல சார். இதுல என்ன ஹைப் கிரியேட் பண்றதுக்கு என்ன அதை இருக்கு? பற்றி தான் பேசுகிறாங்க. இப்போ அதாவது என்னன்னா, இப்போ தொடர்ந்து எல்லாத்துலேயுமே ஒரே இஷ்யூ. இப்போ கரூர் சம்பவத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனாக நடந்ததுலேயே வில்லிவாக்கம் இஷ்யூவாக இருக்கட்டும், குளத்தூர் இஷ்யூவாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பிரச்சாரம் போகிறதுக்கு வந்து அனுமதி மறுக்கப்படுற விஷயமா இருக்கட்டும். அதாவது தமிழகத்தில் வந்து இப்போதைக்கு வந்து காலூன்றி இருக்க ஒரே கட்சி வந்து தாவேகா மட்டும்தான். ஏன்னா எந்த மீடியாவை திறந்தாலும் தாவேகாவை மறுக்குதோ இல்லையோ தாவேகாவை சார்ந்து தான் நியூஸ்கள் வருது. அப்படின்றப்போ ஒருவேளை தாவேகாவுக்கு கொஞ்சம் ஹைப்பை கிரியேட் பண்ணுறதுக்கான வேலைகள் நடக்குதோ? அதாவது தாவேகா வந்து ஹைப் கிரியேட் பண்ணல. ஊடகங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய செய்தி பஞ்சத்தில் இருக்காங்க. அவர்களை பொறுத்த வரைக்கும் டிஆர்பி ஏறுவதற்கும் ஒரு யூடியூப்ல வந்து வியூஸ் ஏறுவதற்கும் விஜய் வந்து தேவைப்படுறாரு. அதனால தாவேகா செய்திகளுக்கு ஒரு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கிடைக்குது. அதனால அந்த ஹைப்பை இவர்கள் கிரியேட் பண்ணல, ஊடகங்கள் கிரியேட் பண்ணுது. அதனால அதுக்கு வந்து இவங்களை நம்ம வந்து குற்றம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஓகே. தாவேக்கால வந்து யாருமே வந்து இப்போ கிட்டத்தட்ட நான் வந்து ஆல்ரெடி பேசின ஒரு விஷயம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ஒரு கட்சியிலேருந்து வந்தால் நீங்கள் உடனே வந்து மாற்றுக் கட்சிக்கு தாவேக்காவுக்கு வாங்க சீட்டு கொடுத்துட்றேன் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அதுலேயும் ஒரு சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா, இன்னும் சில வேட்பாளர்களை மாற்ற போகிறோம், ஏன்னா வெளிக்கட்சியிலேருந்து ஆட்கள் வரப்போகிறாங்க அப்படின்ற மாதிரியான அறிவிப்புகளும் வெளியாகுது. ஸோ அதுக்கு பாசிபிள் இருக்கா? ஏன்னா வந்து மாணிக்கம் தாக்கூர் திடீர்னு வந்து தேர்தல் பொறுப்புலேருந்து விலகிட்டார். ஸோ அப்போ ஒருவேளை மாணிக்கம் தாக்கூர் அவர்களுமே வந்து, ஏன்னா தொடர்ந்து திமுக அந்த கூட்டணி மேலே அதிருப்தியை வெளிப்படுத்தின ஒருத்தர், ஒருவேளை தாவேகா பக்கம் போக போறாரு அப்படின்ற பெரிய கேள்வி இல்லை, இருந்திருக்கு. மாணிக் தாக்கூர் எம்பியா இருக்காரு. அதனால Okay. நிச்சயமாக அவர் வந்து ஒரு டெல்லி பாலிடிக்ஸ் தான் அவருக்கு. அவர் கண்டிப்பாக வரமாட்டார். ஓகே. அதே நேரம் காங்கிரஸில் நிலவுகிற சில விஷயங்கள் மீது உடன்பாடு இல்லாமல் அவர் அந்த பதவியை வந்து அவர் ராஜினாமா பண்ணியிருக்காரு. அவ்வளவுதானே தவிர அவர் தாவேகாவுக்கு வருவதற்கெல்லாம் வாய்ப்பு இல்லை. அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த வேட்பாளர்களை அறிவித்த பிறகு என்ன அந்த வேட்புமனு தாக்கல் கடைசி நாள் வரை இந்த வேட்பாளர்கள் மாற்றம்ங்கிறது அது எல்லா கட்சியிலையும் நடக்கும். ஓகே. கடந்த காலங்களில் பல கட்சிகளில் அது நடந்திருக்கு. இந்த தொகுதிக்கு ஒருத்தரை போடுவாங்க, திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பகுதி நிர்வாகிகள் அவருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்களே எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஓகே. அப்போ அவரை வித்ட்ரா பண்ணிட்டு வேற ஒருத்தரை அனுப்புவாங்க. இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது தான். தாவேகாவை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு கட்சியிலிருந்து வர்றவர்களுக்கு சீட்டு கொடுக்கறதுங்கிறது அங்கே ஒரு ட்ரெண்டாக மாறிடுச்சு. ஓகே. அதனால வேணா அவர்கள் அப்படி ஒரு மாற்றம் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் வந்து நம்ம காசுக்காக தான் இந்த மாதிரியான வேட்பாளர்களை தேர்வு பண்ணியிருந்தாலும் ஒரு சில வேட்பாளர்களை வந்து தகுதியின் அடிப்படையில் தேர்வு செஞ்சுருக்காங்க. ஏன்னா ஆட்டோ ஓட்டுறவங்களுக்கு கொடுத்துருக்காங்க, பூக்கடை வியாபாரம் பண்ணுறவங்களுக்குலாம் கொடுத்துருக்காங்க, பெண்களுக்குமே வந்து கிட்டத்தட்ட 23. ஏன்னா வந்து திமுகவில் பார்த்தீங்கன்னா வெறும் 19 பெண்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதிமுகவில் 20 பெண்களுக்கு தான் சீட் கொடுத்துருக்காங்க. பட் தாவேக்கா ஒரு படி மேலே போய் 23 பெண்களுக்கு சீட் கொடுத்துருக்கு. அப்படின்றப்போ
ஒரு பக்கம் வந்து சரியான டிசிஷன் எடுத்திருக்கோன்ற பார்வையும் இருக்குல்ல. அதாவது நீங்கள் சொல்கிற மாதிரி எண்ணிக்கை அடிப்படையில் பார்க்கும்போது மற்ற கூட்டணியை விட ம் தாவேகா வந்து பெண்களுக்கு கூடுதல் எண்ணிக்கையில் ம் சீட்டு கொடுத்துருக்காங்க. 23 சீட்டுங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 10%. ம் பட் அதே நேரம் விஜயுடைய அந்த ஓட் பேங்க் இருக்குல்ல, அதில் வந்து பெண்கள் வந்து ரொம்ப கணிசமாக இருக்காங்க. கண்டிப்பாக. மற்ற கட்சிகளுக்கு கிடைக்கிற பெண்களின் வாக்கை விட பல மடங்கு வாக்குகள் விஜய்க்கு வந்து பெண்களிடமிருந்து கிடைக்க போகுது. ம் இன்னைக்கு விஜய் செல்லும் இடமெல்லாம் திரண்டு நிற்கிற கூட்டத்தை பார்த்தீங்கன்னா அங்கே பெண்கள் அதிகம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, பெண்களுக்கு இன்னும் அதிகமான தொகுதிகளை வந்து நீங்கள் கொடுத்துருக்கணும். அவங்களுக்கான பிரதிநிதித்துவத்தை அதிகப்படுத்தியிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து வெறுமனே பேசக்கூடாது, அது எல்லாமே செயலாக இருக்கணும். அதானே அந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 23 பேரே ரொம்ப குறைவு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தாவேக்காவில் ஒரு பாசிட்டிவான விஷயம்தான் இது. ஆனால் நீங்கள் வந்து ஒரு அரசியலில் நான் ஒரு மாற்ற போகிற சக்தின்னு சொல்லிட்டு வரும்போது இங்கிருந்தே அந்த மாற்றம் தொடங்கியிருக்கணும். நீங்கள் வந்து பல பேரை அட்வைஸ் பண்ணி அடுத்த தேர்தலில் இதை செஞ்சீங்க அப்படின்னா அதுக்கு எந்த அர்த்தமே கிடையாது. உங்களுடைய ஆரம்பமே அந்த மாதிரி இருக்கணும். இன்னைக்கு பாருங்கள், ஒரு அரசியல் கட்சியை வைத்து வியாபாரம் பண்ணுகிற சீமான் வந்து அதிக அளவில் பெண்களுக்கு சரிசமமாக கொடுக்குறாரு. அதை ஒரு பெருமையாகவும் அவர் பேசிக்கிறார். இந்த வெளியில் அது வந்து பெண்கள் மத்தியில் வரவேற்பு பெற்ற ஒரு விஷயம். ஆமாம், அந்த கட்சி எந்த காலத்திலும் ஜெயிக்காது. அந்த கட்சியே அப்படி ஒரு விஷயத்தை செய்யும் போது நீங்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு அருகில் வந்துகிட்டு இருக்கிற நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பண்ணணும். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், நீங்களும் ஒரு சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பு கொடுத்து சரிபாதி பெண்கள் வெற்றி அடைந்து இப்போ நீங்கள் வந்து அதிகாரத்துக்கு வரும்போது உங்கள் அமைச்சரவையில் பார்த்தீங்கன்னா சரிபாதி பெண்கள் அப்படின்னா அந்த சமூகமே வந்து வேற மாதிரி இருக்கும். மற்றவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு முன்னுதாரணமான ஒரு அரசாக கூட அது இருக்கும்ல. ஸோ விஜய் வந்து அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சிருக்கணும். ஓகே சார், இப்போது இது வரைக்கும் பேசாத ஒரு விஷயத்த திருச்சியில் பேசியிருக்காரு விஜய் அவர்கள். என்ன அப்படின்னா, கரூர் சூழ்ச்சி போல் ஜனநாயகன் சூழ்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு முதல் முறையாக, ஏன்னா இது வரைக்கும் எந்த இடத்துலையுமே பேசலை, ஜனநாயகன் படத்தை பற்றி பேசாத ஒரு விஜய் ஏன் அந்த இடத்துல வந்து திடீர்னு ஜனநாயகனை பற்றி பேசணுன்ற பெரிய கேள்வி. இல்லை, ஜனநாயகனை பற்றி பேசுனதுல ஒரு பெரிய ஆச்சரியம் இல்லை, அது எல்லாரும் இது வரைக்கும் அவர் பேசுனது இல்லையே சார். ஆமாம், ஆனால் என்னன்னா அந்த கரூர் சூழ்ச்சின்னு நீங்கள் சொல்வது, கரூர் சூழ்ச்சி என்று மற்றவர்கள் சொல்வது போலன்னு ஒரு வார்த்தையை அவர் போடுவார். மற்றவர்கள் எல்லாமே கரூர் சம்பவத்தை விபத்துன்னு தான் சொல்லிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் அது வந்து ஒரு சதித்திட்டம்னு சொல்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு சிபிஐலேயே அப்படி தான் நீங்கள் வாக்குமூலமே கொடுத்துறீங்க. அப்போ நான் நினைக்கிறது அப்படின்னு நீங்கள் பேசணும்ல, அதை விட்டுட்டு மற்றவர்கள் நினைப்பது போலன்ட்டு அதையே ஒரு மேலோட்டமாக கடந்து போகிறீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா நீங்கள் சிபிஐயில் இப்படி ஒரு வாக்குமூலம் கொடுத்துறீங்க, அது வந்து நம்பப்படுதா ஏற்கப்படுதானே தெரியாது. உங்கள் வாக்குமூலத்துக்கு பிறகும் இல்லைங்க விஜய் மேலே தான் தப்புன்னு கூட சிபிஐ அறிக்கை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. சிபிஐங்கிறது ஒன்றிய பாஜகவுடைய ஏவல் நாய் தான், அவங்களுடைய இஷ்டப்படி தான் அவங்களுடைய அறிக்கையே இருக்க போகுது. ஆனால் இன்றைக்கு மக்கள் மத்தியில் பேசுகிற இந்த வாய்ப்பு இருக்குல்ல, அது உங்களுக்கு கிடைச்ச ஒரு அரிய வாய்ப்பு இல்லை. அந்த இடத்துல நீங்கள் வந்து ஓப்பன் அப் பண்ண வேண்டியது தானே. இது வந்து விபத்துன்னு சொல்கிறாங்க, என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சதி, எனக்கு இப்படியெல்லாம் சந்தேகம் இருக்குது, இதைத்தான் நான் சிபிஐடி சொல்லியிருக்கேங்கிறத நீங்கள் பதிவு பண்ணணும்ல. அதையே பார்த்தீங்கன்னா அவர் அப்படி ஜம்ப் பண்ணி போகிறார். மற்றவர்கள் நினைக்கிறாங்க எனக்கும் வந்து ஜனநாயகன் வந்து பெரிய சூழ்ச்சின்னு ஜனநாயகனை அப்படியே டச் பண்ணிட்டு போகிறது இருக்குல்ல, அது வந்து ஒரு விவேகமான பேச்சா எனக்கு தெரியல. ஓகே, ஏன்னா வந்து ஜனநாயகன் அவர் சொல்லும்போது ஒரு விஷயத்த மென்ஷன் பண்ணுறாரு, ஒருவேளை அந்த படம் வெளியில் வந்து உங்களுக்கும் எனக்குமான பாண்டிங்கை வந்து இன்னும் அதிகப்படுத்திருச்சுன்னா அதனால் வந்து உங்களோட சேர்ந்து எனக்கும் நான் நீதி கேட்க வந்திருக்கேன் அப்படின்ற விஷயத்த மென்ஷன் பண்ணுறாருல. ஆமாம், ஜனநாயகன் படத்தை விஜய் வந்து பெரிதும் நம்பி இருந்தார். முக்கியமாக அது வணிக ரீதியில் வெற்றி அடையணுங்கிறது இல்லை, இந்த படம் இந்த தேர்தல் நேரத்தில் தனக்கு ஒரு பெரிய மைலேஜை கொடுக்குன்னு அவர் நம்பினார். அந்த படத்தில் இருக்கிற அந்த ஒரு 20 நிமிட அரசியல் காட்சிகள் இருக்குல்ல, அது வந்து திமுக வந்து ஒரு பெரிய அளவில் கொஸ்டின் பண்ணுற காட்சிகள் இருக்குது. அது வந்து மக்கள்கிட்ட பெருசாக ரீச் ஆச்சுன்னா நமக்கு வந்து பெரிய அளவில் வந்து அது வந்து ஒரு வெற்றிக்கு உதவும்னு நினச்சாரு. அது வந்து இன்னைக்கு நடக்காமல் போயிடுச்சு. ஸோ அதை தான் அவர் அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகே, ஏன்னா கடைசியில் வந்து பாட்டு பாடியெல்லாம் வந்து எனக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு. ஏன்னா வந்து பொதுவாகவே எல்லா இடங்கள்லையும் சீமான் வந்து இந்த விஷயத்த வந்து ஃபாலோ பண்ணுறது உண்டு, பாட்டு பாடிட்டு ஓட்டு கேட்குறது, மற்ற கட்சிகளை விமர்சனம் பண்ணுறது அப்படின்னு. விஜய் அவர்கள் முதல் முறையாக ஒரு இடத்துல போய் பாட்டு பாடி அந்த விஷயத்த ஃபினிஷ் பண்ணியிருக்காரு, அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் அந்த சினிமாக்காரர்கள் குறித்து மக்களுக்கு வந்து ஒரு கருத்து இருக்கும். என்னதான் இருந்தால் இவன் சினிமாக்காரையான ஒரு மாதிரி ஏளனமாக தான் சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பாட்டு பாடி ஓட்டு கேட்பது கூட அப்படிப்பட்ட ஒரு ஏளனமான விமர்சனத்துக்கு தான் காரணமாக இருக்குமே தவிர, அடடா விஜய் சூப்பராக பாட்டு பாடிட்டாரு, இவருக்கு நம்ம ஓட்டு போடுவோன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க. அவருடைய ரசிகர்கள் வேணால் நினைக்கலாம், பொதுமக்களுடைய பார்வையில் வந்து அது ஒரு பெரிய மெச்சத்தகுந்த விஷயமா
தோணாதுன்னு தான் எனக்கு தோணுது. இல்லை எதனால் அப்படின்னு? அதான் நீங்கள் பொதுவாகவே வந்து ஒரு இந்த மாதிரி பாட்டு பாடி வாக்கு சேகரிப்பதுன்னு இருக்குல்ல, அது ஒரு அரசியல் கட்சி தலைவருக்கான பண்பு கிடையாது. அப்படி தான் மக்கள் பார்ப்பாங்க. நீங்கள் அப்படி பாட்டு பாடினீங்க அப்படின்னா வழக்கம் போல் சினிமாக்காரன் கூத்தாடி அப்படின்னு அந்த மாதிரி உங்களை விமர்சிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்காக தான் அந்த வார்த்தையை சொல்கிறேன். ஓகே, பாண்டிச்சேரிக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கணும், பட் கொடுக்கல. இப்போ தான் போக ஆரம்பிச்சிருக்காங்க. மறுபடியும் வந்து தமிழ்நாட்டில் பிரச்சாரத்தை ஸ்டார்ட் பண்ண முடியுமா? அதாவது ஒரு நாளில் பாண்டிச்சேரியை வேணால் கவர் பண்ணலாம். ஆனால் பாண்டிச்சேரியில் காரைக்கால்னு ஒரு பகுதி இருக்குது. அது பாண்டிச்சேரியிலிருந்து வெகு தூரம் இருக்கிற ஒரு பகுதி. நாகப்பட்டினம், நாகூர் பக்கத்தில் அது இருக்குது. அப்புறம் மாஹே, ஏனாம்னு 2 பகுதி இருக்குது. ஒன்று கேரளா கிட்டே இருக்குது, இன்னொன்று ஆந்திரா கிட்டே இருக்குது. ஸோ இதையெல்லாம் உள்ளடக்கி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நிச்சயமாக ஒரு நாளில் புதுவை மாநிலத்தை இவரால் கவர் பண்ண முடியாது. அதே நேரம் இந்த பகுதிகளை தவிர்த்துட்டு அந்த புதுவையை மட்டும் இவர் கவர் பண்ணணும் அப்படின்னா அதற்கு ஒரு நாள் என்பது போதுமானது தான். அதுக்கடுத்து பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த சட்டமன்ற தொகுதி அப்படிங்கிறது இப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஒரு வார்டு அளவுக்கு தான். ஒரு 2 தெரு 3 தெருவெல்லாம் ஒரு தொகுதியாக இருக்கும். அதனால் அது பெரிய பிரச்சனை இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இப்போ பாண்டிச்சேரியில் இருக்கிற அந்த அரசியல் சூழ்நிலையில் என்ஆர் காங்கிரஸ் அவங்க தான் அங்கே ஒரு பிரதான கட்சிகளாக இருப்பாங்க. அதில் வந்து இவர் ஒரு 3வது பிளேயராக தான் இருப்பார். அதில் அவர் வெற்றி வாய்ப்புங்கிறது மிக குறைவாகத்தான் இருக்கும். அது விஜய்க்கும் தெரியுங்கிறதுனால இப்போ தமிழ்நாட்டில் காட்டுகிற கவனத்தை வந்து அவர் பாண்டிச்சேரியில் காட்டுவதுங்கிறது ரொம்ப குறைவாக தான் இருக்கும். ஸோ அது கூட இவ்வளவு குறைவான நாட்களில் அதை திட்டமிட்டதுக்கு ஒரு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அதாவது வந்து பாண்டிச்சேரியை பெருசாக கன்சிடர் பண்ணலன்னு எடுத்துக்கலாம். ஆமாம், நிச்சயமாக. ஏன்னா இவர் பாண்டிச்சேரியை கன்சிடர் பண்ணுறதா இருந்திருந்தா புஷி ஆனந்தை நீங்கள் பாண்டிச்சேரியுடைய கேண்டிடேட்டாக கொண்டு போயிருக்கணும். குறைந்தபட்சமாக பாண்டிச்சேரியுடைய முதலமைச்சர் வேட்பாளர் புஷி ஆனந்த்னு நீங்கள் அவரை கொண்டு போய் நிறுத்தியிருக்கணும். ஏன்னா அந்த செய்யலை. அவர் ரொம்ப ஸ்மார்ட்டாக மூவ் பண்ணணும் அப்படின்னா என்ஆர் காங்கிரஸ் ஆல்ரெடி இவர்களுக்கு நெருக்கமானவர் தான். விஜய் வீட்டுக்கே வந்து அவர் மீட் பண்ணிட்டுலாம் போனார். அப்போ நீங்கள் முன்னாலேயே ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி என்ஆர் காங்கிரஸை வந்து உங்களுடைய கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்துட்டு ஒன்று அவர் முதலமைச்சர் இவர் துணை முதலமைச்சர்னு நீங்கள் வந்திருக்கலாம். ஓகே, அல்லது காங்கிரஸை உங்கள் கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்திருக்கணும். இந்த மாதிரி ஸ்மார்ட்டான மூவ் எதுவுமே அங்கே நடக்கலை. ஓகே, இப்போது இன்னும் ரொம்ப குறைவான நாட்கள் தான் இருக்குது, கிட்டத்தட்ட 20 நாட்கள் தான் இருக்குது. அப்படின்றப்ப இன்னும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 3 தொகுதி தான் முடிச்சிருக்காரு. அப்படின்றப்போ இன்னும் இருக்கக்கூடிய அந்த 20 நாட்களில் மற்ற தொகுதிகளை கவர் பண்ண முடியுமா சார்? சாத்தியமா? இல்லை, வாய்ப்பு இல்லை. அதில் எந்த மாற்றமே இல்லை. அவர் வந்து இனி ஒவ்வொரு தொகுதிக்கும் செல்வதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவு தான். எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 மாவட்டங்களை உள்ளடக்கி ஒரு இடத்துல இப்போ திருநெல்வேலியில் கூட்டம் போட்டிங்கன்னா இப்போ கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த மாதிரியான பகுதி எல்லாத்துக்குமே ஒரு சென்ட்ரு பாயிண்ட்டாக அது இருக்கும். இப்போ திருச்சி அப்படின்னா புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இதெல்லாம் இந்த மாவட்டங்களை கவர் பண்ணிடும். ஸோ இந்த மாதிரி பிளான் பண்ணி வேணால் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், மீண்டும் ஒரு நேர்காணல் உங்களை சந்திக்கிறேன். நன்றி சார். நன்றி.